கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற உங்கள் இருவரையும் பார்க்கும்போது நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு என்ற ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தோடு ஒரு வசனத்தை கொடுத்து உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். சங்கீதம் 72:17 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். நல்ல ஒரு அருமையான வார்த்தை இல்லை? மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். எல்லா மக்களும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்த்துவார்கள். இது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். உங்கள் பரம்பரை, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னா சந்தான பரம்பரையாக இருக்கும். சந்தானன்றது உன் பிள்ளைகள்லாம் உனக்கு கற்றுக் சந்தானம். அந்த சந்தான பரம்பரை நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு வருகிற உங்களுடைய பரம்பரைனா உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சந்தான பரம்பரையாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் 1 மடங்கு விதைக்கிறப்ப 100 மடங்கு அறுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்ல கர்த்தர் உங்கள் மேலே மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிற குழந்தைகள் மேலும் பிள்ளைகளின் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் கிரயம் கொடுத்து கணவனும் மனைவியும் நீங்கள் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்தான பரம்பரையாய் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு யோபு 5:25 கூட சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக உங்கள் சந்தானம் பழுகி பெருகி நிறைவாக இருக்கும்படி மனதார வாழ்த்துறேன். உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். வெளிச்சத்தை அனுப்புவார். மகிழ்ச்சியோடு குடும்ப வாழ்க்கையை தொடங்குங்க. மனநிறைவோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்பீர்கள். இந்த நாள் உண்மையாகவே ஒரு மனமகிழ்ச்சி நாள். கணவன் மனைவியாக இணைந்திருக்கிற உங்கள் இருவரையும் நான் பார்க்கும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பூரித்து மகிழ்கிறேன். எத்தனை நாள் நீங்கள் காத்திருந்திருப்பீங்க. நிச்சயமாகவே இனி வருகிற நாட்களில் உங்கள் காத்திருக்கிறதெல்லாம் முடிவடையும். முக்கியமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனா உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரமாக கொடுக்குற பரிசுத்த ஆவியில் உங்கள் குடும்பம் முத்திரை போடப்பட்டிருக்குது. இந்த குடும்பத்துக்கு ஒரு வார்த்தையை தர. இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? ஆதியாகமம் 30:30 சொல்லுது, நீ வரும் முன்னே எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு எனக்கு இருப்பது அதிகம். கணவன் மனைவியாக இணைஞ்சிட்டீங்கல்ல, இப்போ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் பிரசன்னம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, இனி எல்லாத்திலையுமே ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததால். எப்போ? நான் வந்துட்ட பிறகு. உன் வாழ்க்கையில் என்னைக்கு நான் வந்தனோ அதுக்கு பிறகு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எப்படா என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நினைப்பு எப்போவுமே இருக்குது. இப்போ நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாததுக்கு என்ன காரணம்னா, லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணுறேங்கிறேன். நான் சொல்லுவேன், நீ செட்டில் ஆகணும்னாலே முதல்ல கல்யாணத்தை பண்ணு. நிச்சயமாக கல்யாணத்துக்கு பிறகு கர்த்தர் குடும்பத்தின் சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த வசனம் ஆதியாகமம் 30:30 உங்கள் வீட்டில் எழுதி வைங்க. என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிப்பது எப்போது என்றான். பாருங்களேன், யாக்கோபு ஒரு நாளும் கவலைப்படவே இல்லை. அவருடைய குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம். புள்ளி உள்ள ஆடுகள் வேணுமா? கர்த்தர் கொடுத்தாரு. வரி உள்ள ஆடுகள் வேணுமா? கொடுத்தாரு. அவங்க மாமனார் சம்பளத்தை அடிக்கடி மாற்றினார். இந்த உலகம் நமக்கு சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றும், தள்ளி வாங்கும், மாற்றி கொடுக்கும். அதிகமாகிட்டே போனால் பரவாயில்ல, குறைச்சிக்கிட்டே போகும். அவங்க மாமனார் யாக்கோபு எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளோலாம் ஏமாத்தினார். கர்த்தர் ஏமாத்தல. அவர் சொல்கிறாரு, நான் சம்பாதித்த மனைவி பிள்ளைகள். கர்த்தர் பாருங்க, யாக்கோபை செல்வசீமானா வச்சிருந்தாரு. சம்பாதிக்கிறது எப்போ வீடு வாங்க போகிறேன், எப்போ பொருட்கள் வாங்க போகிறேன், என் பிள்ளை வேற வந்துட்டா அதை ஸ்கூலில் படிக்க வைக்கணுமே, இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிங்க, கர்த்தரை சம்பாதிங்க, உலக பொருளான சிநேகிதனை சம்பாதிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சம்பாதிங்க. உங்களோட உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது. நான் சம்பாதிப்பது எப்போது? இன்னைக்கு வேலைக்கு கூட போகலையே, வருமானத்துக்கு என்ன வழி அப்படிலாம் யோசிக்காதீங்க. பரலோகத்தில் தேவன் உங்கள் குடும்பத்துக்கு சம்பாத்தியத்தை அனுப்புவார். மோசே பிள்ளையாக பிறந்துட்டான். அங்கே பெற்ற தாய் பால் கொடுக்கறதுக்கு அரண்மனையில் சம்பளம். உன் சம்பளம் இன்னது என்று சொல், நான் உனக்கு தருவேன். இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் என்னென்னு தெரியல, இன்றைக்கி எங்களுக்கு மனசார உங்களை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறேன்.
வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க, சம்பாத்தியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. வானம் திறந்திருக்கும், தேவன் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்று, ஆதியாகமம் 30:30 மறந்துடவே கூடாது. ஆமென். ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் இருவரையும் தம்பதியரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் எப்படி சந்தோஷமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பூரித்து மகிழ்கிறீர்களோ, இதுபோல வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையாக மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் உனக்கு உன் மனைவிக்கு சாட்சியாக இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்க்கும் பொழுது நான் ஆவியிலே களி கூறுகிறேன். உங்களுக்கான வேத வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். நிச்சயமாக உங்களுடைய கூடாரங்கள் செழிக்கும். உங்களுடைய கூடாரத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், உங்கள் கூடாரம் அழகாக இருக்கும், உங்கள் கூடாரத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கூடாரத்தில் ஆறுதல் கூட இருக்கும். ஆறுதலையும் சமாதானத்தையும் நிறைவான பலனையும் நிச்சயம் தருவார். இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த கூடாரங்களை பார்த்து உங்கள் கூடாரங்கள் எத்தனை அழகானவைகள், எத்தனை இன்பமானவைகள் என்று புகழ்ந்து கர்த்தர் சொன்னார்ல, அதே மாதிரி கர்த்தர் உங்கள் கூடாரத்தை பார்த்து என்னாகவும் 24:5 யாக்கோபே உன் கூடாரங்கள் எத்தனை அழகானவைகள், எத்தனை இன்பமானவைகள், உங்களுக்கு கடவுள் கொடுக்குற வாசஸ்தலம் ரொம்ப இன்பமாக இருக்கும் என்று வாழ்த்துறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கூடாரத்துக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக கணவனும் மனைவியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீடுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் அந்த அன்பு, பரஸ்பரம், பாசம், நேசம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்போ தான் கூடாரத்துக்குள்ளே ஆசீர்வாதம். கூப்பிட்ற தூரத்தில் தான் உறவுகள்லாம் இருக்கணும். அன்றைக்கி ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்ற சத்தம் அவங்க மனைவிக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2ஆவது மாடியில் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் கூப்பிட்ற சத்தத்தில் இருந்தால் உறவுகள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மனம் விட்டு பேச, சிரிக்க, மகிழ்ச்சியாக இருக்க. இப்போ இந்த உலகமே இயந்திரமயமாக போயிடுச்சு. இந்த இயந்திரமயமான இந்த உலகத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் கூடாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். வாதை எதுவுமே உங்கள் கூடாரத்துக்குள்ளே அணுகாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். என் மனம் குளிர்ந்து உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். மணமக்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ந்து நிற்கிறேன். உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்குற இந்த நாளில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்க்கையை உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. ஏன்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனைவியை பார்க்கல, நன்மையை கண்டடைந்திருக்கிறீர்கள். மட்டுமல்ல, புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. உலகத்தில் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், மனைவியை கூட சம்பாதிக்கலாம். ஆனால் புத்தி உள்ள மனைவினா அது கர்த்தர் அருளும் ஈவு. மட்டுமல்ல, உன் மனைவி தான் திராட்சை கொடியை போல, திராட்சை செடியை போல இருப்பாள். உனக்கு வாழ்க்கையில் வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறவள் மனைவி தான். அவள் தான் ஜீவன் உள்ளவருக்கு தாய். அவள்கிட்ட ஜீவன் இருக்குது. அவள் தான் ஜீவனை உற்பத்தி பண்ணுகிறாள். இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க, அனுபவித்திருக்க தேவன் அருள் செய்வார். பிரசங்கி 9:9 மறந்துடவே கூடாது. 2 பேரும் சொல்லி வாழ்த்திக்கிங்க. வசனத்தை காட்டிட்டேன், வசனத்தை ஊட்டிட்டேன், இனி வசனத்தை முழுங்குங்க. இந்த வசனம் அப்படியே உங்களுக்குள்ள வந்து பழிக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். பரலோக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட உங்கள் இருவரையும் பார்க்கும்பொழுது என் மனதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை சொல்லி உங்களை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறேன். என்னென்னா, ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சார்? அவர் தான் திருமணத்தை நடத்தி வைத்தவர், அவர் தான் திருமணத்தை இணைத்து வைத்தவர், அவர் தான் திருமணத்தில் ஏற்ற துணையை உண்டாக்கினவர். மனைவி மட்டும் ஏற்ற துணை இல்லை, கணவனும் ஏற்ற துணியாக இருக்கும்படி ஆசீர்வதித்தவர் அவர் தான். எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சார் கர்த்தர்? ஆண்டு கொள்ளுங்கள், அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நீங்களும் கூட பழுகி பெருகி ஆசீர்வதிக்கிற விதமாக உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் பழுகி பெருகிற தன்மை இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஆளுகை பண்பு இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் போய் அடிமையாயிராதபடிக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆபிரகாமை பாருங்கள், அவர் ஒண்டியாக தனிமையாக இருக்கிறப்ப ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவரை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் அவர் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு வீடை கொடுத்தார். ஏங்க, ஒரு நாட்டையே கொடுத்தார்.
நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இது எங்க தெரியுமா இருக்கு வசனத்துல? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்குது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் அவ்வண்ணமே ஆசீர்வதிக்கிறார். வாழ்ந்திருக்க செய்வாராக, சுகித்திருக்க செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திலே நான் இந்த நாளிலே திருமணத்தில் இணைக்கப்பட்ட உங்கள் இருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீட்டில் வருகிற மனைவிக்கு நாங்கள் தான் சாட்சி என்று ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே என்ன படிக்கிறோம்னா, கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாக இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லை? வாழ்ந்திருக்கவும் செய்வாரா, கர்த்தர் புகழ் பெற்றிருக்கவும் செய்வாரா. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவன் அதிக ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்கள் 2 பேரையும் கணவன் மனைவியாக இணைத்து வைத்த கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கட்டி வைப்பார். நீங்கள் கட்டுறீங்க, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், கணவன் போய் உழைச்சி இந்த வீட்டை குடும்பத்தை கட்டுறான். ஆனாலும் தேவனும் கூட இருந்து உதவி ஒத்தாசைகள் செய்யும்போது அந்த குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. எழுத்தின்படியான வீடு மட்டுமில்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வீட்டையும் தேவன் கட்டி வைப்பார். நல்ல குடும்பமாக, அநேகருக்கு சாட்சி உள்ள குடும்பமாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்கள், நீ புகழ் பெற்று இருக்க கடவாய். கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்கள், நீ வாழ்ந்திருக்க கடவாய். உங்களை மனசார வாழ்த்துற ஆசீர்வதிக்கிற. லேயாலோ ராகேலோ அப்படியே அவங்க வயிற்றுலேருந்து வந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எப்படின்னா எல்லாமே கோத்திர பிதாக்களாக மாறினாங்க. அதே மாதிரி உங்கள் வயிற்றுலேருந்து வருகிற அந்த சந்தானமும் எப்படி இருக்கும் தெரியுமா? கோத்திர பிதாக்களாய் மாறும்படிக்கு உங்களை வாழ்த்துற ஆசீர்வதிக்கிறேன். மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கணவன் மனைவியாய் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறவங்களை பார்க்கும்போது என்னுடைய இதயத்திலே ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். என்னதான் திருமண வாழ்க்கைன்னு சொன்னாலும் அது ஒரு ரகசியம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்குள்ளே போகிறோமே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சே இப்படிலாம் பல விதத்தில் கவலைப்படுவாங்க. அந்த கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ரகசியம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்ன ஒரு ரகசியம் இருக்கோ அதே போல் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ரகசியம். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இந்த ரகசியம் பெரிது. குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் நான் இந்த கல்யாணங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கல்யாணங்களுக்கு நான் போயிருக்கிறேன், நடத்தி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் கிறிஸ்துவ திருமண பதிவாளர். நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறேன், அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைகளை கல்யாண நேரத்தில் உட்கார வச்சு மணிக்கணக்காக மெசேஜ் கொடுப்பாங்க. அங்கே யாரும் செய்தி கேட்குற மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய குடும்பம் இருக்குது. எத்தையோ ஊழியக்காரட்ட கெஞ்சி கூட பார்த்துட்டேன், தயவு செஞ்சு கல்யாணத்தன்னைக்கு அமங்கலமாக பேசாதீங்க. அமங்கலன்னா டைவர்ஸு, போலீஸு, கோர்ட்டு, சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, இந்த மாதிரி எதிர்மறையாகவே செய்திகளை பேசுகிறாங்க. தொடங்குறப்பே ஏன் அப்படி பேசணும்? குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ரகசியம். அன்றைக்கி நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் சொல்ல முடியுமா நானும் என் மனைவி வாழ்கிறது போல் நீங்களும் வாழ்கன்னு வாழ்த்த முடியுமான்னு கேட்டேன். எல்லாம் சிரித்தாங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறதுப்பா எத்தனை பேர் கூடி பேசினாலும் அது புரியாத ஒரு ரகசியம். அந்த ரகசியம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்களா, போகிறவங்க 2 பேருக்கும் தேவன் எப்படி குடும்பத்தை கட்டணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி வாழ்க்கையை முன்னேற்றமாக கொண்டு போகணும், தேவ நாம மகிமைப்படும்படி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எல்லா ரகசியத்தையும் மனுஷன்கிட்ட கேட்காதீங்க. போய் பெற்றோர்கள்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும். ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையின் ரகசியம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியக்காரர் இருக்கணும். அவர்கிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டார். அப்போ இன்றைக்கி கைப்பிடிச்சு கொடுத்த ஒரு ஊழியக்காரர் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரகசியத்தை அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் இருக்கும். அப்போ டெய்லி காலையில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து அன்று எங்கள் கூடாரத்தின் மேலே என்னப்பா ரகசிய செயல் இருக்குது, உங்கள் ரகசியமான செயல்கள் ஆசீர்வாதத்துடைய வழிநடத்துகள் தாங்கப்பான்னு 2 பேரும் கேளுங்க. அந்த ரகசியம் மகா பெரியது. நான் அவங்கள சில வருஷங்கள் கழிச்சு பார்க்குறப்ப தேவன் எங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நாங்கள் ரகசியத்தை அறிந்து கொண்டோம். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கள பாருங்கள். இந்த விழுந்து போனவங்க, கமெண்ட் அடிக்கிறவங்களாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்னுடைய ஊழியக்காரர் மூலமாக அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் அருள் புரிவாராக.
ரகசியம் மகா பெரியது. திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் இருவருடைய முகத்தையும் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்றைக்கு கணவன் மனைவியாக கர்த்தர் இணைச்சி வச்சார்ல, அதனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2 பேரும் ஒருவர் பார்க்கும்பொழுது என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. ஏன்னா நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட போது நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், அற்புதங்களை காணப்படுவேன். இனி இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கிற ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க. விசுவாசத்தோடு மனமகிழ்ச்சியோடு உள்ள பிரவேசிங்க. சந்தோஷம் 2 பேரும் கூடி இருப்பதினாலே நிச்சயமாக நிறைவாக உண்டாகும். இவ்வளோ காலம் காத்திருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, நீங்கள் எதுக்கும் ஏங்கி நிற்காதபடி அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாய் அதிசயமாய் ஏசாயா 29:14 போட்டிருக்குது. அற்புதமும் அதிசயமுமான பிரகாரமாய் ஆச்சரியப்படுகிற விதமாக கர்த்தர் நல்ல வீடுகளை கொடுப்பார். சரியா, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். சீயோனின் வாழ்க்கையை பார்ப்பீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் சொல்லலை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வரும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற விதமா கர்த்தர் நிச்சயமாக செய்வாரப்பா. சந்தோஷமாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஆஹா இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்க்குறப்பே அதிசயங்களை இன்று கண்டோம் அந்த வார்த்தையின்படி உங்களை பார்க்குறப்பே ஒரு அதிசயமாக ஒரு மிராக்கிளாக நீங்கள் இருப்பீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மனம் நிறைஞ்சு மனம் குளிர்ந்து உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் மணமக்களாக குடும்ப வாழ்க்கைக்கு ஆயத்தமாகி கணவன் மனைவியாய் இணைந்திருக்கிற உங்கள் இருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். இந்த வார்த்தையை 2 பேரும் நல்லா உறுதியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. எந்த நேரத்திலும் உங்கள் விளக்கு அணையாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்கு விளக்காக இருக்கிறார், அப்படி ஒரு வார்த்தை உண்டு. இன்னொன்று, தேவனாகிய கர்த்தர் நம் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர் விளக்கை ஏற்றி வச்சார்னா நிச்சயமாக அந்த விளக்கு ஒரு நாளும் அணையாது. எல்லாத்துக்கும் பிறகும் இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைகள் மாறுபாடாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். தேவன் ஏற்றி வைத்த அந்த விளக்கு பங்கி எரிகிற திங்கியாக இல்லாமல் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும். அது என்ன மரக்கால்களையும் போட்டு மூடி வைக்கவே முடியாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு பிரகாசமாக இருக்கும். விசுவாசத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கணவன் மனைவியாய் இணைகிற அருமையான மணமக்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அருமையான ஒரு வார்த்தையாக வேதத்திலிருந்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தேவன் எதையாவது ஒரு காரியம் செய்வாரானால் அவருக்கு முன்பாகவே எல்லாம் ஒரு ஆயத்தத்தோடு செய்வார். இன்றைக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதையும் பயம் இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கலாம். திருமணங்கிறது என்ன? அதாவது ஏற்கனவே ஒரு கப்பலை கரையில் வச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ இனிமேல் அது கடலுக்குள்ளே போகுது. நெல்லை நாற்றை முன்னாடி வச்சுருக்காங்க. விட்டு அது கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு அந்த நாற்றை பிடுங்கி வேறு ஒரு வயலில் அவங்க என்ன வராங்க. அதுதான். அப்போனா நீங்கள் இன்னொரு புதிய விதமாக ஒரு புதிய இடத்துக்குள்ளே புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே போகிறப்ப எப்படியும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்ட போகிறார். கணவன் தன் மனைவியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் போஷிக்கவும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் செய்ய போகிறார். உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக மனதளவில் ஆயத்தமாக இருக்கணும், ஆத்ம ரீதியில் ஆயத்தமாக இருக்கணும், ஆவியில் ஆயத்தமாக இருக்கணும். நிறைய பேர் ஆயத்தம் இல்லாமலேயே கல்யாணங்கள் ரொம்ப தள்ளி போட்டே போயிடுவாங்க. ஐயோ நான் என்ன அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா காலங்கள் ஓடிடும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. சின்ன வயசுலேயே உங்கள் மனதார நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆயத்தமாகத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணின அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணப்போகுது, உங்கள் காதுகள் கேட்க போகுது. இப்போவே உங்கள் இதயத்தில் அது தோன்றி இருக்கும். ஏன்னா நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. இதில்
கணவன் மனைவி 2 பேருமே கர்த்தர் அதிகமா அன்பு கூறுகிறபடினால உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீங்க ஒரு நாளும் ஒரு காரியத்துக்கு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். ஜெயம் உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தரால் வரும். ஆமென்.